தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அந்த ஒரு பேசின விஷயம். ஸோ அதில் பெரியாரை ஆதரிக்கக்கூடியவர் அவர் வீடு வரைக்குமே போய் முற்றுகை போராட்டம்லாம் நடத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறமாவும் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் இந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதான் அவருடைய கருத்தாக இருக்கு. இல்லை தமிழர்களை பெரியார் வஞ்சித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சீமான் அவருடைய இந்த கருத்தை? அவருக்கு சரியான புரிதல் என்று தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அதே சீமான் ஏற்கனவே என்னெல்லாம் பேசினார் தெரியும், பெரியாரை பற்றி எப்படி பாராட்டி பேசினார் தெரியும். பெரியாரோட கைத்தடி தான் பிரபாகரன் கையில் துப்பாக்கியாக இருக்குன்னெலாம் பேசினவர் தான் சீமான். இன்றைக்கி அவருக்கு திடீர் ஞானோதயம் பெரியார் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியோடைய கொள்கைகள்லையோ கருத்துக்கள்லையோ காலத்துக்கு ஏற்றபடி ஒரு மாற்றம் வர்றது உண்டு. ஆனால் அடிப்படையான சில புரிதல்கள்லாம் வேணும். அடிப்படையான புரிதல்கள் எதில் வேணும்னா சொசைட்டியோட அடிப்படையான பிரச்சனைகளில் வேணும். சொசைட்டியோட அடிப்படையான பிரச்சனைகள் என்ன? சமூக நீதி ஒரு பிரச்சனை, பெண்கள் முன்னேற்றம் ஒரு முக்கியமான விஷயம், பகுத்தறிவு, சுயமரியாதை, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் பெரியார் என்ன பண்ணார் ஏது பண்ணார்ன்றதை அதை ஒழுங்காக புரிஞ்சுட்டு நீங்கள் முதலே பெரியாரை ஆதரிச்சிருக்கணும், இல்லை ஆதரிக்காமல் இருந்திருக்கணும். அப்போல்லாம் உங்களுக்கு பெரியார் ரொம்ப சர்க்கரையாக இனிப்பாக இருந்தார். இப்போ உங்களுக்கு உப்பாக கரிக்கிறாரு. என்ன காரணம்? அதுக்கு காரணம் அப்போ உங்கள் புரிதல் சரியில்லை. உங்களோட புரிதல் சரியாக இருந்தால் அப்போ நீங்கள் ஏற்றுக்காத இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் ஏற்றுட்டு ஆகா ஓகோ சொன்னீங்க. ஒரு தலைவரோட இறந்து போன தலைவரோட கொள்கைகளை இப்போ யாரும் மாற்ற முடியாது. அவர் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். அவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். காங்கிரஸ் இருந்தபோது ஒன்று சொல்லியிருப்பார், கட்சி கட்டுப்பாட்டு காரணமாக ஒன்று சொல்லியிருப்பார். அப்புறம் நீதி கட்சியை ஆதரித்த போது ஒன்று சொல்லியிருப்பார், சுயமரியாதை இயக்கம் வந்தபோது சுயமாக பல கருத்துக்களை சொல்லியிருப்பார். திராவிட கழகம் ஆரம்பித்த போது அவருடைய கட்சியாக இருக்கிற பல விஷயங்களை சுதந்திரமாக பேசியிருப்பார். கடவுள் மறுப்பு வந்தபோது பல விஷயங்களை பேசியிருப்பார். சமூக நீதி வந்தபோது, திமுக தனியாக பிரிஞ்சு போன போது அவங்கள பற்றிய விமர்சனங்கள் கூட பண்ணியிருப்பார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. இது ஒரு அரசியல்வாதி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான். அதாவது ஒரு அரசியல்வாதியோ அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தரோ அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்தான். அதனால் அடிப்படை விஷயங்களில் பெரியாருடைய சமூக நீதிக்கு என்ன பண்ணாருன்னா, அப்போ முதல் சட்டத்திருத்தம் யார் கொண்டு வந்தது, யார் பாடுபட்டது தமிழ்நாட்டில், அது தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்களா? அதுக்கு யார் பாடுபட்டா? அதுக்கு ஆணைமுத்து பாடுபட்டார். ஆணைமுத்து எங்கேருந்து வந்தார் திடீர்னு? அவரும் பெரியார் சிஷியர் தானே. பெரியார் சொல்லாமல் ஒரு போராடி இருப்பாரா? இதெல்லாம் பட்டேல் செஞ்சார் மாநிலங்களை இணைத்தார்னுவானுங்க எல்லாரும். இதில் சமஸ்தானங்களை இணைத்தார். நேரு தலைமையில் தான் ஒர்க் பண்ணார் பட்டேல். அவர் தனியாக போய் வேலை செஞ்சுட்டாரா? இல்லை. இது தேவையில்லாமல் ஒருத்தரை அவருடைய புகழை குறைப்பதற்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆணைமுத்து செஞ்சார். ஆணைமுத்து பெரியார் தொண்டர், பெரியாருக்கு வேலை செஞ்சவர் செஞ்சார். பெரியாரோட டைரக்ஷன் இல்லாமல் அவர் செஞ்சுருப்பாரா? அவர் டெல்லிக்கு போனார், அவரை பார்த்தார், இவரை பார்த்தாருன்னா பெரியார் சொல்லி தான் போயிருப்பார். அன்றைக்கி பெரியார் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் எடுத்தார், நிறைய மீட்டிங்லாம் பேசினார். ஸோ அதனால் பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்ரஸிவாக ஒரு விஷயங்கள். தமிழ் மொழியை கூட தமிழ் மொழி முன்னேறலை, அறிவியல் மொழியாக மாறலைன்ற வருத்தத்தில் தான் பேசுகிறாரே தவிர, இப்போது அப்பா பையனை செல்லமாக திட்டுறது இல்லையா, பொறுக்கி ரவுடி என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு திட்டுறது. அந்த மாதிரி தமிழ் மொழி அறிவியல் ரீதியாக முன்னேறணும். சும்மா நீங்கள் பழைய காலத்து புராணங்கள் பேசுறது ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாளேடுகள் விடுதலையில் வந்தது அப்படின்னு சொல்லி விடுதலையில் ஒன்றுமே இல்லைன்றாங்க. அதாவது ஏதோ ஒரு அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறார். நான் எடுத்த உடனே மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு பிஜேபி அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறாரு சொல்லலை. தமிழ் ஏன்னா சார் நம்ம இது சீமான் பேசுறது தமிழிசைக்கு அப்படியே கொண்டாட்டமாக இருக்குது. அண்ணாமலையாவது இதில் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்காரு. அது அவங்க தனிப்பட்ட கருத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதை சொல்கிறாரு. ஆனால் தமிழிசைக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா தமிழிசை அவங்க சமூக நீதியெல்லாம் பெறாமையே எல்லாம் முன்னேறிட்டாங்கல்ல வாழ்க்கையில். அதனால் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா பெரியாரை பற்றி சீமான் இப்போ சொல்கிறது இரலவெண்ட். இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு தேவையில்லை. அவருக்கு நேரடியாக திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கிறதா நீங்கள் ஸ்டாலின் ஆட்சியை எதிர்க்கு சார். நீங்கள் பெரியாரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட மாடல் ஆட்சின்னு ஸ்டாலின் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு பெரியார் மட்டும் ஐக்கான் கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி அண்ணா இருக்காரு, அதுக்கு பின்னாடி கலைஞர் இருக்காரு, அதுக்கு பெரியாருக்கு முன்னாடி நீதி கட்சி இருக்கு. அதோட காம்பினேஷன் ஆஃப் வரலாறு இருக்கு. அதோட காம்பினேஷன் தான், அதோட கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் திராவிட மாடல். ஆக்சுவலாக அதோட தொடர்ச்சியான அதோட உச்சகட்ட விஷயம் தான் திராவிட மாடல். அது 1915 ஆரம்பிக்கிற ஒரு
விஷயமா போயிட்டு இருக்காது ஆக்சுவலாக. அதனால ஏதோ பெரியார் மட்டுமே இல்லை, பெரியார் வந்து அது ஒரு முக்கியமான வீரராக இருக்கார். ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஃபீல்ட் லெவல்ல முக்கியமான ஒரு லீடரா இருக்காரு அவரு. சீமான் அவர்கள் சொல்றப்போ அவர் என்னன்னா அந்த திராவிட மாடல் அதுக்கப்புறமா பெரியார் இது ரெண்டை தான் அதிகமா அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு சீமானுக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலினோடு நேரடியாக மோதட்டும். அவருடைய திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியை பற்றிய குறைகளை சொல்லட்டும். வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனில் டெபாசிட்டை வாங்கி காட்டட்டும். அதெல்லாம் இல்லை, குறைஞ்சபட்சம் 30,000 ஓட்டாவது வாங்கி காட்டட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்டெலிஜென்ட்டாக ஈரோடு கிழக்க வந்து பெரியார் அகைன்ஸ்ட் பெரியார், ப்ரோ பெரியார் அகைன்ஸ்ட் பெரியார் மாற்ற பார்க்குறீங்க. அந்த வலையில் வந்து திமுக சிக்காது. ஓகே, அதாவது அந்த வலையில் மாற்றி, அதாவது இவர் பெரியாரை பற்றி எல்லாமே பேசுவாராம், அதுக்கு எதிராக அவங்க வந்து எதிர்வினை ஆற்றுவாங்களாம். அப்போ உடனே மக்கள் வந்து பெரியார் மண்ணிலேயே பெரியார் எவ்வளோ ஓட்டு வாங்கிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை திமுக பண்ணாது. உங்கள் வலையில் அவங்க மாட்டிக்கிறதுக்கு ஒன்றும் அவங்க வந்து ஏமாளி கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ பெரியார் எடுத்துக்கிறதுக்கு காரணம் பிஜேபி வேணா பின்னாடி இருக்கலாம், அவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயம் தான் சார், பிஜேபி வேணா உங்களுக்கு ஓட்டு போடலாம் ஈரோடு ஈஸ்ட்ல. ஓகே, அங்க இருக்கிற உயர் ஜாதி வேணா பெரியாரை பிடிக்காத உங்களுக்கு ஓட்டு போடலாம். உயர் ஜாதி நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றீங்களா? பாஜக உயர் ஜாதி பெரியாரை பிடிக்காத உயர் ஜாதி, அது கோர்ட்டில் போட்டுக்கோங்க. நான் அந்த ஜாதி யாருன்னு இப்போ சொல்ல விரும்பல. அந்த ஜாதி அவங்க வேணா போட விரும்பலாம், அவங்களோட ஓட்டெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து கொஞ்சம் வரலாம். ஏன்னா அந்த உயர் ஜாதிக்கு எப்போதும் பெரியாரை பிடிக்காது. அது கடவுள் மறுப்பு கொள்கை காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு விஷயங்கள் காரணமாக இருக்கலாம், தீண்டாமை எதிர்த்தது ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை கோவிலுக்கு வந்து இவங்களை பட்டியலினத்தவர் கூட்டின்னு போகிறது ஒரு காரணமாக இருக்கலாம், எவ்வளோ பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பைத்தியக்காரத்தனமான ஒரு முட்டாள்தனமான வேலையை ஏடிஎம்கே பண்ணாங்க. களத்தை வந்து சீமான் கையில் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2வது பெரிய கட்சி சார் தமிழ்நாட்டில். திமுகவுக்கு மாற்றுறாங்கன்னு சொல்றீங்க, களத்தை வந்து சீமான் கையில கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நேர்காணல் கூட அதை நம்ம பேசிருக்கோம். நீங்க அவங்க வந்து வின் பண்ணுவாங்களா தாண்டி சண்டை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்போ போர்னு வந்துட்டா வந்து சண்டையிடுவது தான் வீரன். எஸ், அது வெற்றி தோல்விங்கிறது அது அடுத்த கட்டம். அது எதிராளி அப்படி பண்ணிடுவான், எதிராளி வந்து ஆட்டம் அமைச்சிருக்கான், எதிராளி அணுகுண்டு போட்டுருவான், இல்லை எதிராளி வந்து மிசைல் வச்சிருக்கான், லேட்டஸ்ட் மிசைல் வச்சிருக்கான், எல்லாம் பயந்துட்டு ஒரு கண்ட்ரி இருக்க முடியுமா? சண்டேன்னு வந்துட்டா சைனாவே வருதுங்க, நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கலாம். சண்டேன்னு வந்துட்டா நம்ம இந்தியன்ஸ் ஒன்றுபட்டு போராடுறோம்ல, அதான் நம்மளுடைய ஸ்பிரிட்டா இருக்க முடியும். அப்போ நீங்கள் தேர்தல் வந்துட்டு அரசியல்வாதி தேர்தல் குதிக்க வேண்டாமா? குதிச்சு நீங்கள் வெற்றியோ தோல்வியோ அப்பா ட்ரை பண்ணாருப்பா இபிஎஸ், அதெல்லாம் இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு பல வசதிகள், படை பலம், பணபலம், எல்லா பலமும் அவங்களுக்கு இருந்ததுப்பா, வின் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பேர் உங்களுக்கு வருமே. நீங்கள் உண்மையிலேயே தோற்றதான் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போன வாட்டி எவ்வளோ வித்தியாசத்தில் தோற்றீங்களோ அதில் ஒரு 30,000 குறைச்சிங்கன்னா வந்து மக்களுடைய பல்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லை? கண்டிப்பாக. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் சீமான்கிட்ட கலந்து கொடுத்துட்டு பின்னங்கால் பிட ஓடுறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க எத்தனை அதிகம் விட்டாங்க? என்ன காரணமா சார் இருக்கும் அவங்க புறக்கணி? நீங்க எப்படி பார்க்க? ஏன்னா அவங்க ஒரு பெரிய எதிர்கட்சி, அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, கட்சிக்குள்ளாரே நிறைய பிளவுகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு இடைத்தேர்தலும் அவங்க முக்கியமா அதை புறக்கணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்குமே அது ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி வராதா? என்ன? கண்டிப்பா வரும் சார். விக்ரவாண்டியிலே வந்தாச்சு சார். விக்ரவாண்டியிலேயே ஏடிஎம்கே காரங்க பாதி பேர் டிஎம்கே ஓட்டு போட்டாங்க சார். கொஞ்சம் பேர் வந்து சீமானுக்கு போட்டாங்க, பாமகவுக்கு போட்டாங்க. இங்க வந்து ஈரோடு கிழக்குலையும் ஏடிஎம்கே காரங்க பெரும்பாலும் திமுகவுக்கு போட்டாங்க. நீங்க பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறீங்க. ஏடிஎம்கே காரங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் சீமானுக்கு, அவன் நேரம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவான் அவன். ஆனா அங்க இருக்கிற பாஜகவில் இருக்கிற உயர் ஜாதிகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. இவர் ஒரு திமுக கேண்டிடேட், அங்கே ஒரு பெரும்பாலும் கொஞ்சம் கணிசமான ஜாதி இருக்கிற பிரிவை சேர்ந்தவர் ஆக்சுவலாக. அவருக்கு அவங்களாம் ஓட்டு போடுவாங்க. நான் ஜாதி நோக்கி போகல. ஏன்னா இன்றைக்கி வந்து சீமானே ஜாதி இல்லைன்னு சொல்கிற சீமானே ஜாதியை பார்த்து தாங்க நிற்க வச்சிருக்காரு ஆளை, கேண்டிடேட்டை. ஓகே, அந்த லேடி கேண்டிடேட் நிற்க வச்சிருக்காங்க, ஜாதியை பார்த்து தான் நிற்க வச்சிருக்காரு. அங்கே ஒரு கணிசமான அளவில் இருக்கிற ஜாதியை பார்த்து தான் நிற்க வச்சிருக்காரு. ஸோ அவங்க ஏற்கனவே பெரியாரை பிடிக்காதவங்க தான் அவங்க, சில பேர் அவங்களாம் ஓட்டு போடுவாங்க அவருக்கு. அதனால் ஒரு கிட்டத்தட்ட 25,000-30,000 ஓட்டு தொடுவர் வச்சுக்கோங்க. போன வாட்டி 10,000 ஓட்டு வாங்கினார். இந்த வாட்டி மினிமம் 25,000 வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுக இவர் 25,000 வாங்கக்கூடாது, இவர் எப்படியா 10,000 கீழே குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரம் திமுக அதில் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, தேவையில்லாமல் வந்து பெரியார் கான்ட்ரவர்சியை வந்து சீமான் கிளப்பியது என்பது ஒரு உள்நோக்கத்தோட. ஈரோடு வந்து பெரியாருடைய பிறந்த இடம் இல்லையா? அது அந்த இடத்துல வந்து நம்ம பெரியாரை பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணி நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு காமிக்கிற ஒரு விஷயத்தை வந்து பாஜக கூட எதுவும் ட்ரை பண்ணதில்லைங்க. ஓகே, பாஜக கூட எதுவும் ட்ரை பண்ணதில்லை. பாஜக இங்கே வலதுசாரி கட்சி, இந்துத்துவா பேசுகிற கட்சி, பெரியாரை கடுமையாக எதிர்க்கிற கட்சி, அது கூட ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? அப்போ யாருக்கு? அவங்க பிஜேபிக்காக வேலை செய்கிறாங்களா? அது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கே விட்டுடுறாங்க, உங்களுடைய யூகத்துக்கே விட்டுடுறாங்க. யாருக்காக வேலை செய்கிறாங்க? சீமான் யாருக்காக வேலை செய்கிறார்?
இன்னொன்று கேட்குறேன், உங்ககிட்ட லாஸ்ட் டைம் பேசினு நினைக்கிறேன். இன்னைக்கு பெரியாரை பற்றின ஒப்பீனியன் மாற்றிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இல்லைங்க நான் அப்புறம் புரிஞ்சுட்டேன் பெரியார் தமிழுக்கு ஒன்றும் செய்யலை, அவர் சமூக நீதிக்கு ஒன்றும் செய்யலை, அவர் பெண்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறீங்கல்ல. எம்ஜிஆரும் பேசியிருக்கார், ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க பெரியாருடைய முக்கியத்துவத்தை பற்றி, அண்ணாவும் பேசியிருக்காங்க, கலைஞரும் பேசியிருக்காரு, பல பேர் பேசியிருக்காங்க. ஆனால் திமுக வந்து பெரியார் விமர்சித்து பேசுகிறார் உண்மை. ஏன்னா அவங்க விட்டு பிரிஞ்சு வந்தபோது அவர் பேசினார், அது இல்லைன்னு மறுக்க முடியாது, அதெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் பெரியார் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தாங்கன்றது உண்மை. ஆட்சியை வந்து அவருக்கு உங்களுக்கு காணிக்கையாக்கிறேன்னு அண்ணா 67 போய் திருச்சியில் சொன்னதும் உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து சீமானுக்கு வேணால் தெரியாத இருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, மறைந்த ஒரு தலைவரை அவமதிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏன் கையில் எடுக்கிறீங்க? பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுறது யார்? எம்ஜிஆர். ஆமாம், அதே ஈரோட்டில் 78ல் சிறப்பாக பண்ணி ஒரு 10 விதமான திட்டத்தை அறிவித்தார் பெரியாரோட கொள்கையை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை வந்து தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கும் நாங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்து சீர்திருத்தம் வந்து இங்கே அரசாங்கத்தில் கடைபிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் நமக்கு கணினிலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு பெரியாரை பற்றி அபிப்பிராயத்தை மாற்றிட்டு இருக்கிற சீமான் அவர்களே நாளைக்கு பிரபாகரனை பற்றி நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயங்க சொல்லுங்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி கூட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் அவர் பிரபாகரனை எதுன்னு சொல்லி பேசுகிறாரு. ஒரு இடத்துல பிரபாகரன் அவருக்கு வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தப்போ நாங்கள் ஜாமீனில் எடுத்திருந்தோம் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருந்தாங்க திமுக தரப்பு அந்த இதில் இருக்கப்போ. இல்லை பிரபாகரனை ஜாமீனில் எடுத்தது பாரதிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது எடுத்தது KS ராதாகிருஷ்ணன் என்ற வழக்கறிஞர். அவர் இப்போ திமுக இல்லை, அவர் தான் எடுத்தார். அவர் முயற்சியில் நெடுமாறன் பின்பலமாக இருந்தார். அப்போது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். அவர் மூலமாக நடந்த விஷயம். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். அப்போ வந்து இவங்க வந்து நெடுமாறன்லாம் வந்து காமராஜ் காங்கிரஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எம்ஜிஆரோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. எஸ். ஸோ அதனால் எடுக்க முடிஞ்சுது. அந்த பாண்டி பஜார் இன்சிடென்ட்டில் பிரபாகரன் கைதான போது நடந்த விஷயங்கள்லாம் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் களத்தில் இருந்தீங்க. களத்துலனா அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அந்த KS ராதாகிருஷ்ணன் நெடுமாறனோட அப்போதுலேருந்தே நமக்கு தொடர்பில் இருக்கிறதுனால நமக்கு அது தெரியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாயிண்ட் என்னென்னா வந்து பிரபாகரனை பற்றியே பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. ஆமாம், இப்போ நான் சொல்கிற நெடுமாறனோ இல்லை KS ராதாகிருஷ்ணனோ பிரபாகரனோட நெருங்கி பழகினவங்க. ராதாகிருஷ்ணன் வீட்லேயே பிரபாகரன் இருந்தார். ரொம்ப நாள் இருந்தார். நானே பார்த்துருக்கேன். அங்கே இருந்தது அவர் வீட்டில் இருந்தார். சாலைத்துறையில் மயிலாப்புறம் இருந்தார், அங்கே தங்கியிருந்தார். ஸோ அது ஒரு வேறு விஷயம். அப்போல்லாம் அவரை யாருக்குமே தெரியாது. அவரும் யாரையும் அறிமுகப்படுத்திக்க விரும்ப மாட்டார். பார்த்தா லேசாக பொண்ணை வச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா ஆமாம், அவர் ஆரம்ப கால டைம் அதெல்லாம். பட் இங்கே நிறைய ஆதரவு இங்கே வந்து இப்போ வந்து அது அவங்களுக்கு தான் முதல்ல தெரியுங்க. அப்புறம் பின்னாடி இப்போ நிறைய பேர் வந்து பிரபாகரனை தெரியும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பிற்கால கட்டம். அதெல்லாம் 83க்கு 84க்கு அப்புறம் காலகட்டமே தவிர 81 82லலாம் வந்து நெடுமாறன் தான் முதல்ல அவங்களோட கான்டாக்டில் இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ நெடுமாறன் கூட இருந்ததுனால KS ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞருக்கும் அவருக்கும் கான்டாக்ட். அவர் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அவர் வச்சிருந்தார். கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க. இதெல்லாம் பழைய காலத்து வரலாறு. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து பிரபாகரனை பற்றி 2-3 ஒப்பீனியன் இருக்குது. அவர் வந்து சக போராளிகளே கொண்டாருன்னு ஒரு இருக்குது. சபாரத்தனத்தை கொன்னார். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் பத்மநாபா, அவரை கொன்னார். எனக்கு நான் பேட்டி கண்டவர் அமிர்தலிங்கம், ஈழத்தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அவரை கொன்னார். செல்வன இது அமிர்தலிங்கம் முக்கியமான ஒரு தலைவர் ஈழத்தில். அவர் ரொம்ப சாஃப்டான பர்சனுங்க. அவரை கொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவரை கொண்டாங்க LTTயில். இப்போது சக போராளிகளையும் சக தமிழர் தலைவர்களையும் கொன்ற பிரபாகரன் ஒரு இமேஜ் இருக்குது. நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் இதே சீமான் இல்லைங்க அவர் சக போராளிகளே கொண்டுட்டார், சக தமிழர் தலைவர்களே கொண்டுட்டார், அதனால் இப்போ தாங்க நான் அதை புரிஞ்சுட்டேன், அதனால் என்ன தான் ஒரு பெரிய மாவீரர் இருந்தால் கூட இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுனால எனக்கு அவர் பிடிக்கலைங்க அப்படின்னு பின்னாடி மாற்றிக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? மாற்றிடுவாரா? இல்லைங்க, நான் கேட்குறேன். பெரியாரை பற்றி என் வாழ்நாளிலே பெரியாரை மறக்க மாட்டேன், நான் சிறுவா டைரக்டராக இருக்கிறதுக்கே காரணம் பெரியார்லாம் சொன்ன நீங்கள் இன்றைக்கி மாறும்போது நாளைக்கு பெரியாரை பற்றி நாளைக்கு பிரபாகரனை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்க மாட்டீங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கூட்டணிகளை மாற்றிப்பாங்க. அடிப்படை கொள்கைகளை அவங்க என்றைக்கும் மாற்ற மாட்டாங்க. அடிப்படை கொள்கைகள் ஒரு கூட்டணின்றது கொள்கை சம்மந்தப்பட்டதில்லை. அந்த நேரத்தில் உங்களோட சேர்ந்தா நான் வின் பண்ண முடியுமான்றது தான் கூட்டணி. கொள்கை அடிப்படையிலான கூட்டணியாக இருந்தால் 67 ராஜாஜியும் அண்ணாவும் கூட்டணி வச்சுருப்பாங்களா? வெவ்வேறு கொள்கை. சுதந்திரா கட்சிக்கும் DMK கூட்டணி வச்சு காங்கிரஸ் ஒழிக்கணும் தான் சேர்ந்தாங்க. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அடிப்படை கொள்கைகள் இன்னைக்கு மாறாது. அது சமூக நீதியோ பெண்கள் முன்னேற்றமோ இல்லை சுயமரியாதையோ பகுத்தறிவோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மாநில சுயாட்சியோ இந்த மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ தமிழ் மொழிக்கு ஏற்றமோ இல்லை சமத்துவ சமநிலை சமத்துவம் சமூக சமத்துவம் வேணுன்றதோ இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள். அந்த இதில் மாறக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் சமூக நீதி இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு வந்து இந்த இடஒதுக்கீடே தப்பு மோகன் பகவத் மாதிரி பேசக்கூடாது.
இதை மறுபரிசீலனை பண்ணணும். RSSல மாற்றி பேசுகிறாங்க பாருங்க இடஒதுக்கீடு பற்றி. மறுபடியும் நான் வரவேற்கிறாங்க, அப்புறம் மாற்றி பேசுகிறாங்க. அது எலெக்ஷனுக்கு ஏற்றபடி மாற்றி பேசுவாங்க. அப்புறம் பெண்கள் முன்னேற்றம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் முன்னேற்றம் நாங்கள் தான் பெண்களுக்கு பண்ணுவாங்க. இந்து பெண்களுக்கு விவாகரத்து, திருமணம், சொத்துரிமை போன்றவற்றில் பல இந்து கோடு பில் கொண்டாந்தார் அம்பேத்கர். அதே எழுத்து வந்து டெல்லியில பெரிய கலாட்டா பண்ணவங்க தான் RSS. பெண்கள் முன்னேறவே கூடாது. இந்திரா காந்தி பதவிக்கு வந்தபோது என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் வந்து உயர் பதவிக்கு வந்தால் நாட்டில் ஒழுக்கம் கெடுனாங்க. அதுதான் RSS ஆர்கனைசேஷன்ல எழுதியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அடிப்படை கொள்கைகளை மாற்றிக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ சீமான் அடிப்படையாக உங்கள் கொள்கைகளை வந்து மாற்றுறீங்க. பெரியார் எதுக்காக பாடுபட்டாரோ அதுக்கு அந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் அவரை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக தலைகீழாக புரண்டு பேசுகிறீங்க. நீங்கள் இது காலம் பார்த்து கொள்ளும், மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது சரியான நேரத்தில் உங்களுக்கு மக்கள் வந்து சரியான படிப்பினையை கொடுப்பார்கள் என்பது என் கருத்து. இதில் என்னன்னா, நம்ம முன்னாடி சொல்லும் போதே நீங்கள் நேற்று ஒரு விஷயம், நேற்று வந்து 32 ஆர்கனைசேஷன் போயிட்டு 300 பேர் கூட இல்லை 400 பேர் கூட இல்லைன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக. அதாவது வந்து இப்போலாம் வந்து ஒரு போராட்டமோ இல்லை ஒரு மறியலோ இல்லை இந்த மாதிரி மக்கள் திரள் இருக்குல்ல, அது வரது வந்து எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ வரது இல்லைங்க. அது ஒரு காலகட்டம் போயிடுதுங்க. ஆனால் மக்கள் அதுக்குன்னு வந்து நீங்கள் பெரியார் பற்றி பேசுகிறதெல்லாம் ஆதரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சைலண்ட்டாக வந்து உங்களை நீங்கள் ஓட்டில் காமிச்சு பார்த்துருவாங்க. உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுகிற ரோட்டில் வந்து தான் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்து தான் முற்றுகை தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஈரோடு ஈஸ்டில் நீங்கள் வாங்குற ஓட்டே வந்து உங்களை தெரிவிச்சிடும், உங்களுக்கு என்ன கணக்குன்றது தெரிவிச்சிடும். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து பெரியாரை பற்றி கருத்தை மாற்றிக்கொண்ட பிரபாகரன் நாளைக்கு மாற்றிக்கொண்ட சீமான் நாளைக்கு பிரபாகரனை பற்றி மாற்றிக்கொள்ள மாட்டார். ஈவன் ரெட்டைமலை சீனிவாசனை பற்றி மாற்றிக்கொள்ள மாட்டார். அயோத்திதாச பண்டிதரை பற்றி மாற்றிக்கொள்ள மாட்டார்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் பாட்டன், எல்லோரும் என் பாட்டன், எல்லாரும் என் பூட்டன், எல்லாரும் என்னோட பாட்டி, என்ன இதெல்லாம் பேசியிருந்தா உங்களுக்கு மட்டும்தான் பாட்டியா? திருவள்ளுவர் எங்கள் பூட்டன்றது ஏங்க? அவர் தமிழர்களுக்கெல்லாமே அவங்க வந்து ஐகான்ஸாக இருக்காங்க எல்லாருமே. நீங்கள் வந்து எல்லாருமே உங்களை வந்து இந்த RSS கும்பல் தான் எல்லாரையும் அரவணைத்து அப்படியே அவங்கள ஆக்கிடும். எம்ஜிஆர்னா காவி பூசி விடுவாங்க. அந்த மாதிரி சீமான் ஆகிட்டார். அவன் என் பாட்டன், இவன் என் பூட்டன், இவன் அக்கா, இவங்க நானும் சொல்கிறேன். பொதுவாக கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தரை வந்து நீங்கள் ஏதோ உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இதெல்லாம் வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்கள் தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு வாங்க, அதை வச்சு களமாடுங்க. திராவிட மாடல் அரசுன்னு ஸ்டாலின் சொல்கிறத எழுத்து பேசுங்க. அந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகள்லாம் நல்லா விமர்சிங்க. மக்கள்கிட்ட போங்க, சந்திங்க. அதுதான் நியாயமாக ஜனநாயகத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு மறைந்த தலைவர்களை இழுத்து வச்சுன்னு அதை பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து தேவையில்லாமல் நீங்கள் யாருடைய கையிலோ ஒரு பொம்மையாக இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை தான் மக்களுக்கு தெரிவிக்கும். பட் ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்கிற ஏன்னா யாருடைய பின்னாடியோ நீங்கள் இருக்கீங்களா, யாருக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வர்றப்போ ரஜினி அவர்களை பார்த்துட்டு வந்தார். சங்கி அப்படிங்கிறது நண்பர் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா ஏன்னா பாஜகவோடதுல சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுவாங்க. என்றைக்குமே அங்கே இருக்க ஒரு இடத்துல அவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்களுக்கான வாக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பிரேக்கிங் நியூஸில் வர்ற மாதிரினா சில ஸ்பீச்சஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சீமான் அவர்கள் பார்த்தா திடீர்னு பார்த்தா பெரியாரை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா பிரபாகரன் அந்த ஒரு புகைப்படம் சம்மந்தமான அந்த இஷ்யூஸ் இதெல்லாம் வருதுங்கிறப்போ இதெல்லாம் ஒத்து பார்க்குறப்ப தன்னை பிரபலப்படுத்துறதுக்காக ஒருவேளை இல்லை பிஜேபி அவங்களோட ஒர்க்குக்காக இதை வந்து பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்புது இல்லையா? ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து ஹெட்லைன்ஸ் கேட்சிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தலைப்பு செய்தியாக வரணும்னு விரும்புகிறவங்க செய்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பெரியார் பேச வேண்டிய அவசியம் என்னது? எங்க பெரியாருக்கு விழா நடக்கும்போது பெரியார் மண்ணு, இது பெரியார் மண்ணுன்னு பேசுறது திராவிட இயக்கங்கள் இன்னைக்கா பேசிட்டு இருக்கு. என்னில ஏதோ பேசிட்டு ஆரம்ப காலங்கள்லேருந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு என்ன திடீர்னு அதில் கோவம் வரதுக்கான காரணம் என்ன? திராவிட இயக்கங்களை எதிர்க்கிறது, பெரியார் எதிர்க்கிறது RSS உடைய அடிப்படை கொள்கை. அவங்க அதை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அந்த ஆயுதத்தை நீங்கள் எடுக்கிறீங்க? உங்களுக்கு அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் ஆயுதம் என்ன? தமிழ் தேசியம் தானே உங்கள் ஆயுதம். தமிழ் தேசியம் வந்து என்ன இந்துத்துவாக்கு ரொம்ப நெருங்கினதா? இந்துத்துவாவோட தோளில் கை போட்டுன்னு போகிறதா தமிழ் தேசியம்? அதுக்கு என்ன தோளில் கை போட்டுட்டாங்களோ? இல்லை, போடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ் தேசியம் வந்து அது என்டையர்லி ஒரு தனி சீபா ஆதித்யநாத் சொன்னது உயிர் மண்ணுக்கு உடல் தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. அந்த அதோட கான்செப்டே வேற. ஆக்சுவலா கண்டிப்பா தமிழ்நாட்டில் வந்து தமிழன் தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, தமிழன் தான் ஆட்சிக்கு வரணுன்ற பல விஷயங்கள் அதில் இருக்க வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து வலதுசாரி விஷயங்களை பேசுகிற இந்துத்துவ ஆட்களுக்கும் அவங்க பெரியார் எதிர்க்கிறதுக்கும் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் பெரியார் எதிர்க்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் அது இல்லை, நான் சொல்கிறேன் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திராவிடத்துக்குள்ளேயே தமிழ் இருக்குது, அதுக்குள்ளேயே தமிழ் தேசியம் இருக்குது. தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிது தாங்க திராவிடம். ஆமாம், தமிழ் தேசியத்தை உள்ள அன்னைக்கு வந்து நிலப்பரப்பு கொஞ்சம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, எல்லை பகுதியில் போனதுனால திராவிடம் சொன்னோம்.
இப்போ திராவிடத்தோட மூத்த மொழி எது? தமிழ் தான். மற்ற லாங்குவேஜ்லாம் எதுலேருந்து பிரிஞ்சு போச்சு? சவுத்தில் இருக்கிறது தமிழ்ல என்ன பிரிஞ்சு போச்சு? அப்படி இருக்கும்போது தமிழ் தானே மூத்த மொழி. அப்போ திராவிடத்தோட முக்கியமான மொழி தமிழாக இருக்கும்போது அப்போது திராவிடத்தோட முக்கிய கூறாக எது இருக்கும்? தமிழ்நாடு தமிழ் தானே இருக்க முடியும். அப்போ தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்குள்ளே தானே வருது அது ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சீமானுக்கு தெரியாதல்ல. சீமான் நம்மளோட நல்லா தெரிஞ்சிருப்பார். ஆனால் அவர் யாரோ அவரை அவர் ஒரு இயக்குனர், அவரை யாரோ இயக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் ஈரோடு தேர்தல் அவருக்கு என்ன மாதிரி ஒரு வேளை ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெரியார் எதிர்ப்பு, திமுகவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அது வந்து அங்கே ஓட்ட அறுவடை ஆகுமா அந்த விஷயம்? இல்லை, அவருக்கு வந்து நான் சொன்ன அந்த உயர் ஜாதி இருக்குல்ல, அது ஈரோடு அந்த ஓட்டு மட்டும் தான். உயர் ஜாதி பெரும்பாலும் அவங்க பாஜக ஆதரவாளர் இருப்பாங்க. அவங்க இப்போ பெரியார் பிடிக்காதவங்களா இருப்பாங்க. பாஜக ஆதரவாளர்களோட பெரியார் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இவருடைய தம்பிகள்லாம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா போன வாட்டியே 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. அதிகபட்சம் ஒரு 20,000 25,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, குறைந்தபட்சம் இருக்குது. அது எனக்கு அதான் தோணுது ஆக்சுவலாக. அது பாஜக ஓட்டு அதில் பெரும்பான்மையாக இருக்கும் அதில். ஏன்னா பெரியார் எதிர்க்கிறது பாஜகவுக்கு உடன்பாடான ஒரு விஷயம் இல்லை. கடைசி ஏடிஎம்கே கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஏடிஎம்கேக்காரங்க ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் பாராட்டிய பெரியாரை வந்து சீமான் திட்டார். ஜெயலலிதா எம்ஜிஆர் பாராட்டிய கொண்டாடிய பெரியாரை சீமான் திட்டும்போது அதிமுக என்றைக்குமே சீமான் பக்கம் போக முடியாது. இனிமேல் அப்படி போனாங்கன்னா அதிமுக இருக்கிறதும் போயிடும், இருக்கிறதும் பின்னாடி போயிடும், இருக்கிறதும் அழிஞ்சு போயிடும் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா பெரியாரை கொண்டாடியவர்கள் ஜெயலலிதா மட்டுமல்ல, எம்ஜிஆரும் ஜெயலலிதா 2 பேரும் சேர்ந்தே கொண்டாடி இருக்காங்க. அண்ணா எம்ஜிஆர், அண்ணா கருணாநிதியை விடுங்க, அதிமுகவை பொறுத்த மட்டும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே பெரியாரை கொண்டாடியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அதிமுக எந்த கட்டத்திலையும் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. தெரிவித்தால் அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக அமையும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னங்க நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அவங்க இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க, ரிசல்ட் வரப்போ தான் அது என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.